அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக செய்கிறோமா? குறிப்பாக வாழ்க்கையின் ஒவ்வொரு படித்தரத்தையும் சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம். அந்த அடிப்படையிலே தான் ஒரு பிள்ளை சின்ன குழந்தையாக பிறந்து வளர்ந்து எப்படி கொஞ்சம் பெருசாகும் போது 7 வயதாகும் போது தொலை வையுங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். 10 வயதாகிட்டால் அடித்து தொலை வையுங்கள் என்றாங்க. அப்படி எதை படிக்கணும், என்ன மாதிரி ஒழுக்கமா இருக்கணும், இப்படி எல்லாவற்றையும் சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம். குறிப்பாக ஒரு மனிதனுடைய திருமண வாழ்க்கை. உண்மையாகவே ஒரு 25 வயசு 22 வயசு வரைக்கும் சாதாரணமாக வாழ்ந்தவர் ஒரு இளைஞனாக உண்மையாக வாழ்க்கை என்றால் என்ன, சரி, வாழ்க்கை என்பதன் முழுமையான அர்த்தத்தை விளங்கக்கூடிய 2 இடம் இருக்குது. ஒன்று திருமணம், அதை இந்த உலக வாழ்க்கையின் உண்மையான யதார்த்தத்தை புரிய வைக்கும். 2வது மரணம், அது எதை புரிய வைக்கும் தெரியுமா? இந்த உலகத்துல நான் வாழ்ந்தது வாழ்க்கையே இல்லை, இனிமேல் தான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது என்பதை அது புரியப்படுத்தும். இன்றைய தினம் திருமண வாழ்க்கையும் அதிகரித்து வரக்கூடிய தலாக் அப்படி என்று ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக பேச சொல்லி இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, எல்லா விடயத்துக்கும் வழிகாட்டிய இஸ்லாம் திருமணத்துக்கும் வழிகாட்டி இருக்குது. தலாக் என்பது விவாகரத்து. இந்த விவாகரத்து அதிகமாக இன்றைக்கு நடந்துட்டு இருக்கிறது என்றால் திருமண வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம், நிம்மதி, புரிந்துணர்வு இல்லாத காரணத்தால தலாக்கு நடக்குது. நிறைய பேர் இன்றைக்கு ஏதோ வயது வந்து விட்டது, வயசு சரி, அதனால திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம் என்று நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறாங்க. வயது என்பது திருமணத்துக்குரிய குவாலிஃபிகேஷன் அல்ல, நல்லா புரியணும். அவருக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல் தேவை, ஒரு சக்தி தேவை. அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, திருமண வாழ்க்கையை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லும் போது அழகான முறையில எங்களுக்கு படித்து தருகிறான். 30வது அத்தியாயம் சூரா அர்-ரூம் 20வது வசனத்துல இருந்து 25வது வசனம் வரைக்கும் 6 வசனங்கள். அல்லாஹு தாலா இந்த 6 வசனத்தையும் எப்படி ஆரம்பிக்கிறான் என்றால், வமின் ஆயாத்திஹி. நீங்க வீட்டுல குர்ஆனை எடுத்து அதனுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து 30வது அத்தியாயம் சூரா அர்-ரூம் எடுத்து 20வது வசனத்திலிருந்து அப்படி 25 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஆரம்பிக்கிறது எப்படி தெரியுமா? அந்த ஒவ்வொரு வசனமும் வமின் ஆயாத்திஹி, இறைவனுடைய சான்று. வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சி. இந்த 6 வசனத்திலையும் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் பத்தி பேசுறான். மனிதனை மண்ணால் படைத்தது சம்பந்தமாக சொல்றான், பூமியை, வானங்கள் பூமியை படைத்திருப்பதை பற்றி சொல்றான், இரவு பகலை பற்றி சொல்லுகிறான். இப்படி பல விஷயங்களை அல்லாஹ் விஞ்ஞான ரீதியான விளக்கங்களை மனிதனுக்கு அவனுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிற நேரம் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதே வரிசையில 30வது அத்தியாயத்தின் 21வது வசனம் வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருக்கிறது. என்ன? அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல மிகப்பெரிய சான்றுகள்ல ஒன்றுதானாம், உங்களிலிருந்தே உங்கள் துணையை படைத்து உங்களுக்கு நிம்மதி தருவதற்கு. லிதஸ்குனு இலைஹா. திருமணம் எதுக்காம்? ஒரு ஆம்பளை அவர் திருமணம் முடிக்கிறாரா, ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரா, அவருக்கு அவளிடத்திலே நிம்மதி கிடைக்கணுமாம். இதுதான் உண்மையான திருமணத்தினுடைய அர்த்தம். திருமணம் முடிப்பது இதுக்காக வேண்டிதான். அல்லாஹ் சொல்றான் தொடர்ந்து, வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, உங்கள் இருவருக்கிடையேயும் மவத்தா, அந்த புரிந்துணர்வு, பிணைப்பு, பாசம், ரஹ்மா, அன்பு, இதை ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கிறாம். அன்பு சகோதரர்களே, திருமணம் லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்கு அவளிடத்திலிருந்து நிம்மதி தேவை. அதே மாதிரி மனைவிக்கு, அவக்கு உங்களிடத்திலிருந்து நிம்மதி தேவை. இதுதான் திருமணம். ஆனா இன்றைக்கு சாதாரணமா திருமணம் முடிச்சு ஒரு 2 குழந்தை பெற்று ஒரு 40 வயசுல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு
நீங்க திருமண வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறீங்களான்னு கேட்டா, முடிக்கும் வரைக்கும் நிம்மதியா தான் இருந்தேன், எப்ப முடிச்சோட அன்றைக்கு தான் நிம்மதி போச்சுன்னு சொல்லுகிறார்கள். சுபஹானல்லாஹ். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்றீங்களா, நிம்மதியா இருக்கிறீங்கடா, இவ கட்டித்தரும் வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தேன், நிம்மதியா தான் இருந்தேன், எப்ப கல்யாணத்தை முடிச்சோட அன்றைக்கு போச்சு சந்தோஷம் நிம்மதி எல்லாம் என்று பலர் பேசுகிறார். ஆனா இறைவன் என்ன சொல்றான்? திருமணம் தான் உங்களுக்கு உண்மையான மன அமைதியை நிம்மதியை கொண்டு வந்து தரும். உங்களுக்கிடையே அன்பையும் பாசத்தையும் நீங்கள் ரெண்டு பேரும் பரிமாறிக்கொள்வது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்றான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். ஏன் ரப்பு லித்தஸ்குனு இலைஹா, நிம்மதி இங்க இருக்குது என்று சொல்லியும் ஏன் இன்றைக்கு பல பேருடைய திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல? என்ன காரணம் தெரியுமா? தலாக்கு ஏன் இன்றைக்கு அதிகரிக்குது? என்ன காரணம்? காரணங்களை சொல்வதாக இருந்தால் அன்பு சகோதரர்களை, ஜும்மா ஹுதுபா போதாது, இடம் கொடுக்காது. அவ்வளவு விடயங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளாமல் விளங்கி கொள்ளாமல் திருமணம் முடித்து கொடுக்கப்படுது. முடிச்சு 2 நாள் தான், 2 மாசம் கூடினா 6 மாசம் ஏதோ சமாளிச்சுட்டு வாழ்ந்து இதுக்கு மிச்சம் ஏலாது என்று பிரிவுகள் தலாக்குகள் இன்றைக்கு. சுப்ஹானல்லாஹ். பல காரணங்கள் இருந்தாலும் ஜும்ஆவுடைய சுருக்கமான நேரத்தை கருத்தில் கொண்டு 3 விடயங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். எந்தெந்த விஷயங்கள் மூலமாக இன்றைக்கு தலாக் அதிகரிக்கிறது. முதலாவது விஷயம், இன்றைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்த உம்மாவும் வாப்பாவும், என் புள்ள வயசு சரி 19 ஆகிட்டு 20 ஆகிட்டு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. ஒரு ஆண்புள்ள பிள்ளைய தேடுறாங்க. தேடும் போது எதை கவனிக்கிறார்கள்? முதல் விஷயம் இங்கதான். ஏன் தலாக்கு அதிகரிக்குது? திருமண வாழ்க்கையில ஏன் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை? வாப்பா தேடுறது அதிகமா எதை? என் மகளுக்கு வசதியான வாழ்க்கை வேண்டும், நல்லா வாழ வைக்கணும், பெரிய இடத்து மாப்பிள்ளையா இருக்கணும். மணமகனுடைய வீட்டுல எதை தேடுறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் புகாரி அவர்கள் 5090வது செய்தியாக பதிவிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 4 காரணங்கள். துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன், ஒரு பெண் 4 காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதலாவது அவளுடைய 4 விஷயம். ஒன்று அவர்களுடைய குடும்ப அந்தஸ்து, அவளுடைய அழகு, இந்த மாதிரி மிக முக்கியமாக அவங்களோட காசு. கடைசியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தீன், மார்க்கம். திருமணம் என்று வந்தாலே சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை உண்மையாக வேண்டுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி அந்த மன நிம்மதி, சந்தோஷம், உள்ளத்துக்கு அமைதி திருமண வாழ்க்கை மூலமாக வேண்டுமா? முதலாவது பார்க்கப்பட வேண்டியது எது? தீன், மார்க்கம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 4 விஷயத்துக்காக வேண்டியும் திருமணம் முடிக்கப்படுது. நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீனுள்ள பெண்ணை திருமணம் முடித்துக்கொள். மார்க்கம். இப்போ திருமணம் முடிக்கக்கூடிய வயசுல உள்ள இளைஞர்களுக்கு மார்க்கம் உள்ள பெண்ணை முடிங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது பெருசா விளங்காது. மார்க்கம் என்ன பெரிய மார்க்கம், அதெல்லாம் புறவு சொல்லிக் கொள்ளலாம், திருத்திக் கொள்ளலாம். அழகா இருக்கணும், நல்ல பாக்குறதுக்கு பசந்தா இருக்கணும், பெரிய குடும்பம், செல்வந்த குடும்பமாக சமூகத்துல அந்தஸ்து உள்ள ஃபேமிலியா இருக்கணும். இப்படித்தான் பெரும்பாலும் பார்க்கப்படுது. திருமணம் என்பது உடலோடு சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. அழகண்டா உடம்போடு சம்பந்தப்பட்டது தானே. உடம்புக்காக வெறுமனே ஒரு உடல் தேவையை நிறைவேற்றுவதற்காகத்தான் திருமணம் என்றால் அழக பார்க்கலாம். திருமணம் என்பதே 2 உள்ளங்களின் இணைவு, 2 மனசும் சேரணும். மனசு அழகா இருந்தா போதும். உள்ளத்திலே அன்பும் பாசமும் நிறைந்திருந்தால் அது முகம் வெள்ளையா இருக்குதா கருப்பா இருக்குதா என்ன கலர் என்பதை விட அது அழகாகத்தான் தோணும், உள்ளம் அழகா இருந்தா. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தீனுள்ள பெண்ணை திருமணம் முடித்துக்கொள், இல்லையா தரிபத் யதாக்க, உன்னுடைய கை மண்ணை கவ்வட்டும் என்றாங்க. என்ன? நீங்க உங்களோட முயற்சி பலன் இல்லாம போய்த்தரும், வீணாகிரும். மார்க்கம் இல்லையா
அங்க நீங்க எதிர்பார்க்கிற வாழ்க்கை இருக்காது. மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் தூக்கி வீசிவிட்டு அழகுக்கு பின்னாடியும் ஆடம்பரத்துக்கு பின்னாடியும் போனவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே கஷ்டத்திலையும் கவலையிலையும். வெளியே பார்க்கறதுக்கு வசதியுள்ள வாழ்க்கை, ஏசி ரூம்ல தூங்குறாங்க, ஏசி கார்ல போறாங்க, அப்படி இருக்கும். கூப்பிட்டு 4 வார்த்தை தனிப்பட்ட ரீதியா பேசியவர்களுக்கு தெரியும் இவங்களோட வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனையா, இவங்க இவ்வளவு கவலைகளோடையும் கண்ணீரோடையும் தான் வாழ்றாங்களா என்று. ஏன் அல்லாஹ் சொல்றான், ஓலை வீட்டுல நீங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மார்க்கத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் சந்தோஷம் இருக்கும், மன நிம்மதி இருக்கும். ஒரு ஆணுக்கு வெளியில தொழில் செஞ்சு உழைச்சி எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ஆண் எதிர்பார்ப்பது எதை? தனக்கு மனசுக்கு அமைதி, தன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய, தனக்கு அன்பான வார்த்தைகளை பேசக்கூடிய, தன்னோடு மகிழ்வாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனைவியைத்தான் அவர் விரும்புவார். ஆனால் மார்க்கம் மட்டும் இல்லைன்னு வைங்க, தீனை புறக்கணித்தோம் என்று வைங்க, என்ன நடந்துரும்? எதிர்பார்க்கிறது இருக்காது. வாழ்க்கையில பெரிய கஷ்டம். தன் தாய்க்கு செலவழித்தால், தன் தந்தைக்கு செலவழித்தால், தன் சகோதரனுக்கு சகோதரிக்கு செலவழித்தால் தீனுள்ள பெண் சந்தோஷப்படணும், இன்னும் கொடுங்கன்னு சொல்லணும். கொடுக்காத மகனுக்கு உம்மா பாப்பாக்கு கொடுங்கன்னு ஆர்வம் ஊட்டணும். தீன் இல்லாத பெண் என்ன செய்வா? மார்க்கம் இல்லாத பெண் என்ன செய்வா? உம்மாக்கு 1000 ரூபாய் கொடுத்தா கோச்சு கொண்டு 2 நாளைக்கு கதைக்க மாட்டா. ஏண்டா இவ முடிச்சோம் என்று பிறகு விளங்கும், மார்க்கம் இல்லாவிட்டால். அன்பு சகோதரர்களே, அதனால திருமணம் முடிக்கும் போது தீனுள்ள பெண்ணை பார்த்து முடித்து கொடுப்பவர்கள் மார்க்கமுள்ள ஆண், மார்க்கமுள்ள பெண், இஸ்லாத்தை படித்து விளங்கிய குர்ஆன் ஹதீஸிலே தெளிவாக இருக்கக்கூடியவர்களோடு திருமண பந்தத்திலே இணையணும். ஒன்று. அடுத்தது, பல இடங்கள்ல பரீட்சிருக்கிறாங்க, மார்க்கம் படிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய குர்ஆன் சுன்னா கொள்கைவாதிகள் ஏகத்துவ வளாகம் என்று சொல்றோமே, மார்க்கம் தெரியும். அவரா அவர் மாஷல்லா கொள்கைவாதிட மகள், இவரா குர்ஆன் சுன்னா பள்ளி தலைவட்ட மகன், இப்படி இருப்பார்கள். பேச்சிலே எவ்வளவு மார்க்கம் இருந்தும் போதாது, செயல்கள்ல நடைமுறையில குர்ஆன் சுன்னா பேசுறோம் என்று நிறைய பேர் சொன்னதுக்கு வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறோமா என்று பார்த்தா, நிக்கா நடக்குதாம் பள்ளியிலையோ வீட்டிலையோ, நடந்து முடிஞ்சு மாப்பிள்ள வர்றார் மணமகளை பார்ப்பதற்கு. மாப்பிள்ளையோட சேர்ந்து 10 பேர் பொண்ணை பார்க்கிறதுக்கு. யாருக்குப்பா பொண்ணு? மணமகனுக்கு தான் பொண்ணு. மத்த மணமகன் தம்பிக்கு பொண்ணு இல்லாது, மணமகன் மச்சானுக்கு பொண்ணு இல்ல. குர்ஆன் சுன்னாவாம் கொள்கைவாதியாம் வாப்பா மகளை என்ன செஞ்சிருக்கிறார்? 40 பேர் பார்க்கறதுக்கு சபையில இஸ்ஸாது போட்டு எல்லாரும் முன்னாடி அலங்கரிச்சு உட்கார வச்சு, திருமண வாழ்க்கையின் ஆரம்பமே இஸ்லாத்தை தூக்கி வீசிட்டு, மார்க்கத்தை தூக்கி வீசிட்டு, ஒரு நாளைக்கு தானே கேட்டா சொல்கிறார் சுப்ஹானல்லாஹ், கொள்கைவாதியாம், குர்ஆன் சுன்னாதான் வாழ்க்கையாம். ஆனா என்னப்பா மகளை பைத்து இப்படி அலங்கரிச்சு எல்லாரும் பாக்குறதுக்கு வச்சிருக்கிறீங்களே, என்ன செய்ய ஆசைப்படுறாங்க? இன்றைக்கு ஒரு நாள் தானே, கல்யாணம் என்ன எந்த நாளுமா நடக்குது என்று பேசுறவர் அவர் கொள்கைவாதியாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பு சகோதரர்களே, திருமண வாழ்க்கையில இணையக்கூடிய முதலாவது கட்டத்திலேயே மார்க்கம் தூக்கி வீசப்பட்டு ஆடம்பரங்களும் அனாச்சாரங்களும் தலை விரித்தாடினால் வலிமா விருந்து கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமணத்துல நிக்கா முடியுதா, அடுத்து என்ன? வலிமா கொடுக்கப்படும். மணமகன் கொடுக்கணும், ஆம்பளை தான் வலிமா கொடுக்கணும். இப்ப வலிமா கொடுக்கிற நேரத்துல பணக்காரர்கள், வசதி உள்ளவர்கள், சமூக அந்தஸ்து உள்ளவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டால், வசதி இல்லாதவர்கள் புறக்கணிக்கப்பட்டால், விருந்துகளிலேயே கெட்ட விருந்துண்டாங்க ரசூலுல்லாஹ். ஏது? ஏழைகள் புறக்கணிக்கப்படக்கூடியது. இன்னைக்கு வலிமாண்டு நடக்குது, ஆனால் ஏழைகளை காணல. வசதி உள்ள எங்கெங்கயோ கொழும்புல இருக்கிற பணக்காரனுக்கு வர மாட்டாருன்னு தெரிந்தும் காடை கொடுக்கிறாங்க. ஏன்னா அந்தஸ்து, பதவி. சரி, ஏழைகள் ஊர்ல பக்கத்து வீட்டுல இருப்பார்கள், அங்கால இருப்பார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆடம்பரங்கள்,
அனாச்சாரங்கள், மார்க்கத்தில் இல்லாத இசையும் பாட்டும் கூத்தும் இந்த திருமணத்தில் நடந்தால், இப்படித்தான் ஒரு தம்பதியின் திருமண வாழ்க்கை ஆரம்பித்தால் அதுல எப்படி சகோதரர்களை பரக்கத் இருக்கும்? அந்த வாழ்க்கையில் எப்படி நிம்மதி இருக்கும்? நல்லா புரியணும். திருமண வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு நாள் ஆசைக்காக மார்க்கத்தை தூக்கி வீசக்கூடிய விஷயம் அல்ல. இன்றைக்கு மட்டும்தான் என்று குர்ஆனையும் ஹதீஸையும் ஓரம் கட்டிவிட்டு ஆசைகளுக்கெல்லாம் நேரம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல அது. இந்த ஒரே ஒரு நாளையும் நான் குர்ஆனையும் சுன்னாவையும் தான் நேசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மிக முக்கியமான இந்த சந்தர்ப்பத்திலையும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் தான் முக்கியத்துவம். இப்படி நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தமான வாழ்க்கையாக ஆரம்பித்தால், மார்க்கமுள்ள வாழ்க்கையாக ஆரம்பித்தால் நிச்சயமாக அதுல பரக்கத் இருக்கும். இன்றைக்கு குர்ஆனும் ஹதீஸும் தூக்கி வீசப்படுவதனால், ஆடம்பரமும் அனாச்சாரங்களும் தலைவிரித்து ஆடுவதால் உலகத்துக்கே காட்டுறதுக்கு பெரிய ஷோ நடக்குது. 200 சஹன் செஞ்சோம், 400 சஹன் செஞ்சோம் என்று பெருமை பேசுவதற்காக செஞ்சுட்டு திருமணம் முடிச்ச பிறகு பார்த்தா மாப்பிள்ளை கிட்ட சல்லி இல்ல. ஏற்கனவே இருக்கிற 6 மாசத்துல சம்பளத்தை கடன் எடுத்து தான் கல்யாணம் நடத்திருக்கிறார். இப்ப எப்படி மனைவியை பார்ப்பார்? அவ ஆசைப்பட்டு ஒன்று கேட்டா செய்யறதுக்கு இயலாது. பிரச்சனை வருமா வராதா? அவ ஆசைப்பட்டு ஒன்று வாங்கி கேட்டால் சல்லி இல்லையே, ஏற்கனவே கடன். யார் உங்களுக்கு இவ்வளவு ஆடம்பரமா செய்ய சொன்னது? யாரு இஸ்லாத்துல இல்லாமல் தன்னை வருத்தி கொண்டு தேவையில்லாம இவ்வளவு பெரிய செலவுகள் செய்ய சொன்னது? மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இரண்டாவது, அன்பு சகோதரர்களே, திருமணம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண், இந்த 2 பேருடைய புரிந்துணர்வு, அவர்களுடைய மனசு இணையணும், அவர்கள் வாழணும். ஆனா திருமணம் முடிச்சு கொடுத்த பல பெற்றோர்கள் இன்றைக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? தலாக்குகள் வர்ற நேரத்தில் அதிகமாக நாங்க விசாரிச்சு பார்க்கும்போது, உங்க ஊர்ல ஒரு காலியார் இருந்தா விசாரிச்சு பாருங்க, தலாக்கு நடக்குது, நிறைய விவாகரத்து வருது. காரணம் என்ன? ஒரு 100 தலாக்கு வந்தா 50க்கும் மேற்பட்ட தலாக்குக்கு காரணம் யாரு தெரியுமா? உம்மா வாப்பா. என்னடா முடிச்சு கொடுத்த அவங்களே காரணமான்னு நீங்க கேட்கலாம். அவங்களை அறியாமல் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். என்ன? மாப்பிள்ளைய பத்தி கேட்கிறது மகள்கிட்ட, என்ன நல்லமா இருக்கிறாரா, எல்லாம் செய்யறாரா, எப்படி இப்படி சும்மா சாதாரணமா எல்லாரும் விசாரிப்பாங்க. ஓகே, அளவுக்கு மீறி துருவி துருவி கேட்க கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? திருமணத்துல கணவன் மனைவியை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது 2வது அத்தியாயம் 187வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், மனைவி யாரு, கணவன் யாரு? ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. அவர்கள் உங்களுக்கு ஆடை என்றான் அல்லாஹ், நீங்கள் அவர்களுக்கு ஆடை. ஏன் அல்லாஹ் ஆடைய உதாரணமா எடுத்தான்? இதை விட அழகான ஒரு உதாரணத்தை யாராலையும் சொல்ல முடியாது. படைத்த ரப்பு அவ்வளவு நுட்பமாக சொல்றேன். ஏன்? நான் அணிந்திருக்கிற ஆடையை பார்த்து தான் என்னை மதிப்பார்கள். என் உடம்புக்குள்ள 1000 குறைகள் இருக்கலாம், 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அது அத்தனையும் மறைப்பது என்னுடைய ஆடை. ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட போனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது அதாவது அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட போனால் அவருடைய உடம்புல உள்ள குறைகளை மறைக்கணும். அவருடைய உடம்புல அந்த இடத்துல இப்படி இருந்துச்சு, இங்க இப்படி இருந்துச்சு என்று அவருடைய குறைகளை வெளிப்படுத்தக்கூடியவராக ஜனாசாவர்கள் குளிப்பாட்ட போறவர்கள் இருக்கக்கூடாது. அமானிதம் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா? அவர் 60 வருஷம் வாழ்ந்திருப்பார். அவருடைய மானத்தை, அவருடைய குறைகளை நாங்க நினைக்கிறோம் ஏதோ அழகுக்கு தான் ஆடை இல்ல, நம் குறைகளை மறைப்பது ஆடை. அதே மாதிரி ஒரு கணவன் தன்னுடைய மனைவியின் குறைகளை மறைக்கக்கூடிய ஆடையாக இருக்கணும். தனிப்பட்ட வாழ்க்கையில அவ எப்படியும் இருக்கலாம். கல்யாணம் முடிச்ச உடனே போயிட்டு உம்மா கிட்ட, என்னம்மா முடிச்சு தந்திக்கிறீங்க, 10 மணி மட்டும் தூங்குறா என்று அவளுடைய குறைகளை தன் தாயிடத்தில் கூட வெளிப்படுத்த கூடாது. குறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டோமா அங்கேயே நிம்மதி பெய்திரும், சந்தோஷம் பெய்திரும், புரிந்துணர்வு வராது. மகள் தன்னுடைய தாய் தந்தை கிட்ட மாப்பிள்ளைய பத்தி, கணவனை பத்தி, அவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, நைட் இப்படி செய்யறாரு, இந்த மாதிரி பண்றாரு என்று குறை சொல்ல கூடாது. அவர்களுக்குள்ளதான் பேச்சு.
அவங்க தான் 2 பேரும் புரிந்துணர்வோட அழகா விளங்கி அன்பா பண்பா பசுந்தா பேசி தீர்க்கணும். பேச்சுவார்த்தை தீர்க்கவே முடியாத பிரச்சனையா அப்பதான் வெளியே போகணும். அப்பதான் உம்மா வாப்பா இது தொட்டது பிடிச்சதெல்லாம் மகள் வாய பொத்திட்டு இருந்தாலும் உம்மா துருவி துருவி கேட்பாங்க, என்ன ஆக்கினது, என்ன மீன், மீன் ஆக்கினா போத, இது சால மீன் தானா, நான் இது சாதாரணமா பேசல. பல குடும்பங்களுடைய பிரிவுக்கு இப்படி சின்ன சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு நாம எப்படி வளர்த்தோம் தெரியுமா, நாம எப்படி வாங்கி கொடுத்தோம் தெரியுமா. அப்ப நீங்களே வச்சுக்கொள்ள இருந்துச்சே, ஏன் திருமணம் முடிச்சு கொடுக்கணும்? நீங்க பார்த்து முடித்து கொடுத்தவர் அவர் எதை கொடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கணும். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில எப்படி முன்னுதாரணம் என்று பாருங்க. ரசூலுல்லாவுடைய மகள், அன்பு மகள், ஈரக்குலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முடிச்சு கொடுத்தாச்சு. பிரச்சனை, சின்ன ஒரு பிரச்சனை. ரசூல்லா வந்து பாக்குறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு காணோம், எங்கன்னு கேட்டா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, சின்ன ஒரு பிரச்சனையா ரசூலுல்லாஹ், அவர் வெளியில போயிட்டார். ரசூல்லா தேடுறாங்க. அலி ரலியல்லாஹு ஒரு மண்ணுக்கு கீழே, மண்ணில் படுத்துட்டு இருக்கிற மரத்துக்கு கீழே ரசூல்லா போய்த்து கூப்பிட்டு அவருக்கு சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. மருமகன் வாப்பா நபி, தூதர், பெரிய ஜனாதிபதி. ஆனால் இன்றைக்கு நம் சமூகத்துல பெண் பிள்ளைகளுடைய வாப்பாமார் நிறைய என்ன தெரியுமா, கொஞ்சம் ஒரு கணவன் சின்னதா வானாட்டி சொல்லு விட்டுடுவோம், நான் பாக்குறேன், தேவல்ல. இப்படி எத்தனையோ வாப்பாமார் தந்தை கொடுக்கக்கூடிய தைரியத்துல மகளும் மார்க்கத்தை எல்லாம் மறந்துட்டு, இஸ்லாம் கணவனுக்கு கீழ்ப்படிய சொல்றதை எல்லாம் மறந்துட்டு, அப்படியே என்ன நீங்க இல்லாட்டி என்ன எங்கட வாப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா, இதெல்லாம் எப்படி மாறுதென்றால் பெற்றோர்கள் நாம எப்படியோ வளர்த்திருக்கலாம். அல்லாஹ் இந்த வாழ்க்கையை தான் என் பிள்ளைக்கு நாடி இருக்கிறானா, அதை அழகாக வாழுவதற்கு சொல்லிக் கொடுக்கணும், பொறுமையாக வாழுவதற்கு சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அல்லாஹ் தந்த அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக தொடர்ந்து வாழ்வதற்கு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர, என்ன மாதிரி சின்ன பிரச்சனைக்கும் விட்டுட்டு வா விட்டுட்டு வான்னு முதல் வார்த்தையை பேசக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளுக்கு தான் அறிவுரை சொல்றாங்க, மருமகனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர்றாங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில எவ்வளவு முன்னுதாரணம், எவ்வளவு முன்னுதாரணம். அப்ப பெற்றோர்கள் இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல தலையிடுறது நிப்பாட்டப்பட்டால் ஒரு குடும்பத்தின் பிரிவுக்கே முக்கியமான காரணமாக எது இருக்குதா, வாப்பா, அதாவது மகனுடைய வாப்பா, மாப்பிள்ளையுடைய வாப்பா மருமகளுடைய விஷயங்கள்ல எல்லாம் தலை போடுறாரு. அவைய இவ்வளவு செலவழிக்கிறா, அவைய அங்க போறா, அவைய இப்படி வாரா. கணவன் கேட்டா ஓகே, அதையே கணவன் வாப்பா கேட்கணும். அப்ப இவக்கு நிம்மதி இருக்குமா வாழ்க்கையில? இல்லை. அன்பு சகோதரர்களே, இதிலும் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்முடைய இன்றைக்கு சமகாலத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே மருமகனை பத்தியா இருக்கட்டும், மருமகளை பத்தியா இருக்கட்டும், துருவி துருவி கேட்டு கேட்டு அவங்க சொல்ல விரும்பாததை கூட, மறைக்க விரும்புகிற விஷயங்களை கூட துருவி துருவி கேட்டு கேட்டு சமூகத்திலே தன்னுடைய மருமகனை பற்றி, தன்னுடைய மருமகளை பற்றி சொந்த மாமா மாமி ஊருக்கு பரப்புறாங்க. மனைவி நல்லம், அவங்க உம்மா சரியில்லை, மாப்பிள்ள நல்லம், அவங்களோட உம்மா பிரச்சனை, அதனால தலாக்கு என்று பல விவாகரத்துகள் இன்றைக்கு சமூகத்துல அரங்கேறிட்டு இருக்கிறது. அதனால திருமணம் முடித்து கொடுத்தோமா, வாழக்கூடிய தம்பதிகளும் என்ன புரியணும் தெரியுமா, எனக்கு அவரு யார் கணவன், அவருக்கு ஆடையாக நான் இருக்கணும். அவருடைய குறைகளை மறைக்கக்கூடிய, அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை மறைக்கக்கூடிய ஆடையாக நான் இருக்கணும். அப்பதான் என் குறைகளை அவர் மறைப்பார் என்று மனைவி விளங்கணும். மனைவி குறைகளை நான் மறைக்கணும். அவளை பற்றி என்ன பிழை இருந்தாலும், என்ன தப்பு இருந்தாலும் சொந்த பிள்ளைகள் முன்னாடி கூட மனைவியை தண்டிக்கவோ ஏசவோ கத்தவோ கூடாது. அது நீங்க தனிய பேசிக்கோங்க, தனிய அறிவுரை சொல்லிக்கோங்க. அப்ப எப்படி 4 பேருக்கு முன்னாடி மனைவியை திட்டுறதும் மனைவிக்கு அறிவுரை சொல்றதும் பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. அதனால் அன்பு சகோதரர்களே, முடியுமான வரைக்கும் குறிப்பாக பெற்றோர்கள்
இந்த விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருந்து பிள்ளைகளை நல்ல முறையிலே வழி நடாத்தினால் பிரச்சனை வராத வாழ்க்கையே இல்லை. ரசூல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்தது, ரசூல்லா மகள் வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்தது, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்தது. ஆனால் மார்க்கம் அங்கே இருந்தால், குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக உள்ளத்திலே பதிந்திருந்தால், அந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் எப்படி கையாள வேண்டும் என்ற அறிவு இருந்தால் நிச்சயமாக ரப்பு சொல்லக்கூடிய வகையிலே லிதஸ்குனு இலைஹா, அதுதான் எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கு திருமணம் முடித்தால் அந்த திருமண பந்தத்தின் மூலமாக உள்ளம் அமைதி பெறணும், மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கணும். அப்படி அழகாக நிம்மதியாக வாழக்கூடிய தம்பதிகளாக இளைஞர்கள் மாறணும். அதாவது பெரியவர்கள் கூட நாமெல்லாம் இப்ப வாழ்ந்து முடிஞ்சே, எங்கட வாழ்க்கையில என்ன அப்படி இல்ல, மரணம் வரைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்த துணை கடைசி வரைக்கும் சந்தோஷமாக மனசுக்கு எனக்கு எல்லாமே என் மனைவிதான், என்னுடைய மன நிம்மதி என் மனைவிதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி மனைவிமார்கள் கணவனை எனக்காகவே வாழ்ந்தவர், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இவர் தான் எல்லாமே என்று கணவனை பற்றி நல்ல திருப்தியுள்ள மனைவியாக கடைசி வரைக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, உண்மையாக இந்த திருமண உறவை பொறுத்த வரைக்கும், இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் மிக ஆழமான நிறைய விஷயங்கள் விளக்கப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இருந்தாலும் மிக சுருக்கமாக ஒரே ஒரு விடயத்தை இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர் திருமணம் முடித்தால் இஸ்லாமிய சட்டம் என்ற அடிப்படையில் ஒரு விஷயத்தை தப்பாக விளங்கி வச்சிருக்கிறாங்க. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். இப்போ ஆம்பளை எல்லாம் என்ன நினைக்கிறாங்கண்டா, நான் தான் நிர்வாகி, அவ அடிமை, இந்த மாதிரி அவ கட்டுப்பட்டு தான் ஆகணும், நான் எதை சொன்னாலும் அவ செய்யணும், நான் ஆம்பளையா நீ ஆம்பளையா, இப்படி குடும்ப வாழ்க்கையில இல்லை சகோதரர்களே. ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா என்றால் அவர் நிர்வாகி. புரியுதா? வாழ்க்கை துணை, மனைவி என்பது வாழ்க்கை துணை. சரி, நீங்க எஜமான், அவ அடிமை இல்லை, நீங்க நிர்வாகி. நீங்க தான் எல்லாத்தையும் திட்டம் போடணும், கடைசி முடிவெடுக்கக்கூடியவங்களா நீங்க இருக்கணுமே தவிர மனைவியோட ஆலோசனை செய்யக்கூடியவராக நாங்க இருக்கணும். சரி, மனைவியுடைய உள்ளத்தை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பயணம் போவாங்களாம். தூர பயணங்கள் போய்த்துட்டு வீடு நெருங்கும் போது வாகனத்தில் இருந்து இறங்கி தன்னுடைய ஆடையெல்லாம் சரி செய்து கொள்வாராம், தன்னுடைய தலையெல்லாம் வாரிக்கொள்வாராம், நல்லா வாசம் பூசிக்கொள்வாராம். இதை பார்த்து மற்ற சஹாபாக்கள் கொஞ்சம் அவரை என்ன பண்றாங்க, கேலி பண்றாங்க. பாருங்க இவரை, வீடு நெருங்கினா மட்டும் இந்த மாதிரி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் மனைவி எனக்காக அலங்கரித்து கொண்டு வீட்டிலே காத்து கொண்டிருக்கும் போது நான் மட்டும் எப்படி இந்த மாதிரி அசிங்கமா துர்நாற்றத்தோட அப்படி போறது? அவ எனக்காக தயாராக இருக்கும் போது நான் அவக்காக தயாராக இருக்கணுமே என்று சொல்லுவாராம். சரி, நிறைய பேர் இப்ப நான் சொல்லும் போது கூட பல பேர் நீங்க சிந்திக்கலாம், அவர் மனைவி அவருக்காக தயாரா இருந்ததால அவர் அப்படி போறார், நம்ம மனைவி எங்க நமக்காக தயாரா இருக்கிறது, நாம போனாலே கணக்கில்லை. இப்படித்தானே பல ஆண்களுடைய நிலைமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பெண்கள் விலாயிலமிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். அவங்கள்ட்ட வளைவு இருக்குது, நீங்க வளைவை நேராக்க போனா உடைச்சிருவீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். உடைப்பது என்பது தான் தலாக். அவர்கள் கிட்ட நிறைய குறைகள் இருக்கும். பெண்கள் பலவீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அடிக்கடி சண்டை பிடிப்பாங்க, அடிக்கடி கோபப்படுவாங்க, நிறைய இருக்குது, பிரச்சனைப்படுவாங்க, ரோஷம் காட்டுவார்கள், எல்லாம் இருக்கும். ஆனால் உங்களிடத்தில் அன்பாக இருப்பார்கள். இந்த மனைவியை நாம எப்படி நிறைய ஆண்கள் புரிந்திருக்கிறோம் என்றால், இந்த புரிந்துணர்வு சரியாக இல்லாததால தான் இன்றைக்கு தலாக்குகள் நிறைய அதிகரிக்குது. எப்படி புரிந்திருக்கிறோம் என்றால், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், பெண்கள் உங்களுடைய விளை நிலங்கள் என்றான் அல்லாஹ். இதை நிறைய பேர் எப்படி புரியுறாங்க தெரியுமா? விளை நிலம் நினைச்ச மாதிரி போகலாம், அதாவது உடல் தேவையை மட்டும் நிறைவேற்றுவதற்கு இதை பயன்படுத்துறாங்க. அல்லாவே சொல்லிட்டான்,
உடல் தேவையை, உடம்புக்கு சுகம் கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு பெண்ணா? பெண்கள் கருவிகள் அல்ல. அத்தனை ஆண்களும் இதை சரியாக புரிந்தார். நான் வரும்போது அவ எனக்காக அலங்கரிச்சிட்டு இருக்கணுமே என்று நீங்க நினைத்தால், விளை நிலம் என்றா முதலாவது என்ன தெரியுமா? குறிப்பா இந்த விவசாயத்தோட சம்பந்தப்பட்ட ஊர்கள்ல இது நல்லா தெரியும். விளை நிலம் என்ற என்ன, நீங்க எதை போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அப்படித்தானே? விளைச்சல் என்றா என்ன, நாம எந்த வித்த போட்டோமோ அதுதான் வரும். நான் அன்பையும் பாசத்தையும் கொட்டினால் மனைவி விளை நிலம் அவகிட்ட இருந்து திரும்ப வரும். எத்தனை பேர் இன்னைக்கு ஹுத்துபாவுக்கு வரும்போது உங்களுடைய மனைவியை கிட்ட கூப்பிட்டு பெய்த்துட்டு வர்றேன்மா என்று சொல்லிட்டு வந்தவங்க எத்தனை பேர்? தன் மனைவியுடைய நெற்றியிலே முத்தம் கொடுத்து விட்டு இந்த ஹுத்துபாவுக்காக வந்தவர்கள் எத்தனை பேர்? நான் இங்க பக்கத்து வீட்டுல இருந்து வரா, இங்கனைக்கு இருந்தாரா, அதுக்கு எதுக்கு முத்தம் நாம நினைப்போம். ரசூலுல்லாவுடைய வீடும் ரசூலுல்லாவுடைய அதாவது மஸ்ஜித் நபவியும் எப்படி ஒரு திரைதான், ஒரே ஒரு கர்டன். ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் 5 வக்துக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் வரும்போதும் ரசூலுல்லாஹ் தன் மனைவியை முத்தமிட்டு விட்டு தான் வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். நீங்க அன்பா முத்தம் கொடுத்து பெய்த்துட்டு வாரேன் என்று சொல்லிட்டு வாங்களேன் வெளியே, திரும்ப நீங்க வீட்டுக்கு வரும்போது உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்காக எல்லாம் அன்பா பாசமா செஞ்சு வச்சு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் பெண்களுடைய உணர்வை புரிந்து கொள்வதில்லை. வெறுமனே உடல் தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாகவும் வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அடிமை பெண்ணாகவும் தான் நிறைய ஆண்கள் பார்க்கிறார்களே தவிர, அவர்களை என் வாழ்க்கை துணை மனைவி என்றது யாரு? லைஃப் பார்ட்னர் என்றா என்ன? வாழ்க்கை துணை, என்னோட சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையில பயணிக்க போற இந்த துணை. எத்தனை பேர் அன்பு சகோதரர்களே, உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டா, நீங்க இன்றைக்கு வீட்டுல போய் உங்களுடைய மனைவியை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, இத்தனை வருஷமா நான் உங்களுக்கு கணவனா இருந்திருக்கிறேனே, திருமணம் முடிக்க இருக்கிற ஆண்கள் கூட இளைஞர்கள் கூட மனசுல வச்சுக்கோங்க, மார்க்கமுள்ள பெண்ணை முதலாவது தெரிவு செய்யுங்கள். அடுத்து நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை, நீங்கள் மரணிக்கும் சந்தர்ப்பத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு கணவனை என் ரப்பு எனக்கு தந்ததற்கு நான் பாக்கியம் பெற்ற பெண் என்று அவ வாயால உங்களுக்கு துவா செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க நல்ல ஒரு கணவனாக. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்களிடத்துல வெறுப்புக்குரிய சில குணங்கள் இருக்கும். ஒரு மூமின் ஒரு குணத்தை கண்டு கோபப்படுறாரா, அவர் வெறுக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வெறுக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அவளுடைய இன்னொரு குணம் நல்ல குணமா இருக்கும். அந்த ஒரு கெட்ட குணம், அதனால வெறுத்துறாதீங்க. அவளுடைய மற்ற குணங்களை, நல்ல குணங்களை பாருங்கள். அதை வைத்து அவளை பற்றி நல்லா நினைங்க. அன்பு சகோதரரோட ஒரே ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ரொம்ப பிரபலமான ஒரு சஹாபி. மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ் அவரை இன்னொரு சஹாபியோடு சேர்த்து தோழமை சேர்த்து வைக்கிறாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றார். வருகிற நேரத்திலே அவர் பார்க்கிறார், சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார், அவருடைய தோழருடைய மனைவி ஏதோ கொஞ்சம் இதுல வித்தியாசமா சந்தோஷமா இல்ல, ஏதோ பிரச்சனை என்று அவருக்கு விளங்குது. ஒரு ஒரு அவங்க இருந்த கோலத்துல அந்த மாதிரி, ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படி கேட்கிற நேரம் அந்த மனைவி சொல்றாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சொல்றாங்க, அபூ தர்தாவுக்கு இந்த உலகத்துல என்ன தேவை இருக்குது? அவருக்கு எப்ப பார்த்தாலே இபாதத் இபாதத் இபாதத், இது மட்டும்தான். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, நம் அனைவருக்கும் எப்படிப்பட்ட படிப்பினை தெரியுமா இந்த சம்பவம்? இதை சரியாக ஒருத்தர் புரிந்து கொண்டால், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி, எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரன் தெரியுமா? ஆனா அவரை பத்தி மனைவி சொல்றாங்க, இவருக்கு என்ன தேவை இருக்கு அப்படி. உண்மையா அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இவருக்கு தேவையில்லை, இவருக்கு உலகத்துல எந்த தேவையும் இல்லை, எப்ப பார்த்தாலும் இவருக்கு இபாதத்தும் வணக்கமும் தான். அவராவது அப்படி. இன்றைக்கு பெண்கள் இடத்திலே கேட்டால், என் கணவருக்கு நான் எதுக்கு, போன் இருந்தா போதும், வெளியில போனாலும் போன் தான், வீட்டுக்கு வந்தாலும் போன் தான், இரவு தூங்க வந்தாலும் சோசியல் மீடியாவும் போனும் திரைப்படங்களும் கிரிக்கெட் மேட்சுகளும் ஃபுட்பால் மேட்சுகளும். மனைவியை பத்தி மனைவிக்கு உளவியல் அடிப்படையில சொல்லுவாங்க, பிரச்சனை என்று ஒன்று வரும்போது ஆம்புல அமைதியை விரும்புவானாம். யாரும் தன்னோட பேசக்கூடாதுன்னு விரும்புவான். யாராவது வந்து ஏதாவது பேசும்போது அவர் டென்ஷன் பிரச்சனையில் இருக்கிற நேரம் கத்திருவாரு.
கோவத்துல ஏசிருவார். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்று வந்தால் அவர்களுக்கு தேவை தன்னுடைய நம்பிக்கையான ஒருத்தரிடத்துல போய் அதை சொல்லணும், எல்லாத்தையும் கொட்டணும். அப்பதான் அவங்களுக்கு நிம்மதி. இதை செய்வதற்கு ஆம்பளை தன் மனைவிக்கு பேசுங்க, மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்லுங்க, கவலைகள் எல்லாத்தையும் பேசுங்க, உங்களோட மனசுல உள்ள எல்லா விஷயத்தையும் என்னிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்காவிட்டால் உங்களை பத்தி அல்லது வாழ்க்கையில உள்ளதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு பட்டு பட்டு மனநோயாளியாக ஆகிருவாங்க. அல்லது பேச நேரம் நீங்க கொடுக்கலையா, வெளியில 4 பேர்ட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. காரணம் நீங்க தான். அதனால இங்க என்ன நடக்குது பாருங்க. வணக்க வழிபாட்டுல இருந்தவரை கூட சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு விளங்குது இது தப்பு. அவர் தங்குறார். அன்றைக்கு இரவு தங்கி பார்க்கிறார் என்ன நடக்குது. சல்மான் பாரிஸ் விருந்தினரை தூங்க வச்சுட்டு இவர் எழும்புறார் தொழுவுறதுக்கு. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, நேரம் இருக்குது தொழுவுறதுக்கு, வந்து தூங்குங்க என்றாரு. பிறகு தொழலாம், இப்ப தூங்குங்க என்றாரு. இவரும் தூங்க பார்க்கிறார். இப்ப 2 பேரும் தூங்குறாங்க. சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டார் என்று விளங்கின உடனே அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப எழும்புறார் தொழுவுறதுக்கு. இபாதத்துல அவ்வளவு ஆர்வம், அல்லாஹ்வோட அவ்வளவு நெருக்கம். ஆனாலும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. திரும்ப இவர் எழும்பி திரும்ப சொல்றார், இன்னும் டைம் இருக்குது, தூங்குங்க, இப்பவே தொலை தேவையில்ல. 2 பேரும் தூங்குறாங்க. தஹஜ்ஜத் வேலை, அல்லாஹ் கடைசி வானத்துக்கு வரக்கூடிய அந்த இரவின் கடைசி பகுதி. அப்ப எழுப்பாட்டி வாங்க 2 பேரும் தொழுவோம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நேரம் இது, இப்ப தொழுவோம். தொழுகிறாங்க. தொழுது விட்டு அவர் ஒரு அறிவுரை சொன்னார். இந்த அறிவுரையை அத்தனை திருமணம் முடித்த அத்தனை ஆண்களும் சரியாக புரிந்து செயல்படுத்தினாலே தலாக்க நிப்பாட்டிரலாம். ஆக குறைவாகத்தான் தலாக் இருக்கும். என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு ஆண், குறிப்பா திருமணம் முடித்த ஒரு ஆண், முதலாவது 3 விஷயம் தன்னுடைய நேரத்தை பிரிக்கணும், இரவை குறிப்பாக பிரிக்கணும். ஒன்று தன்னுடைய இறைவனுக்காக, அடுத்து தன்னுடைய மனைவிக்காக, அடுத்து தனக்காக. கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக்கு இருக்குது, கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்குது. தூங்கவும் வேண்டும், மனைவியுடன் பேசவும் வேண்டும், ரப்புடன் பேசவும் வேண்டும். இந்த 3க்கும் இரவுல நாங்க நேரம் ஒதுக்கிட்டோம் என்றா எந்தெந்த டைம் யார் யாருக்கு கொடுக்கிறது என்று நாம தான் முடிவெடுக்கணும். இரவு படுக்கைக்கு வந்த உடனே மனைவியோட பேசினால், கஷ்டங்களை கேட்டால், அவர்கள் வீட்டில் எவ்வளவோ பிள்ளைகளோட ஒரே ஒரு நாள், சகோதரர் நீங்க லட்சமா சம்பாதிங்க, ஒரே ஒரு நாள் உங்கள் 2 பிள்ளைகளையும் கையில தந்து, மனைவி இல்லையாம், எல்லா வேலைகளையும் வீட்டில இருந்து நீங்க தான் செய்யணும் என்று சொன்னால், இந்த ஒரு நாளைக்கு நான் மாதம் முழுக்க சம்பாதிக்கக்கூடிய சம்பளத்தை கொடுத்து விடலாம். அவ்வளவு கஷ்டமான வேலை தான் இந்த வீட்டிலே பிள்ளைகளையும் வீட்டு வேலைகளையும் செய்யக்கூடிய வேலை என்று எல்லா ஆம்பளையும் சொல்லுவாங்க. நாம் அந்த கஷ்டத்தை பார்த்ததும் இல்லை, நம்மால செய்யவும் முடியாது. அது அந்த மனைவிக்கு, அந்த தாய்க்கு மட்டும் கொடுத்திருக்கக்கூடிய சக்தி. அந்த மனைவியின் அன்பை புரியணும், பாசத்தை புரியணும். கொஞ்சம் கோபப்படுறாங்களா, ஏதாவது சலிச்சு கொள்றாங்களா, இன்னும் அழகா நாம அன்பு கொடுத்தா அன்பு கிடைக்கும், நாம பாசமா பேசினால் அது கிடைக்கும் திரும்ப. அதனால இவர் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இதை சொல்றாரு. சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை எக்செப்ட் பண்றாங்க. இவர் என்ன அறிவுரை கொடுத்தாரோ அதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படித்தான் இருக்கணும். அதுக்கு பிறகு அவங்க 2 பேருடைய வாழ்க்கை எப்படி மாறியது தெரியுமா சகோதரர்களே? கடைசியாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண நேரம், அவருடைய மனைவி, என் மரண நேரம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது, உங்களுடைய இறுதி நேரத்தை எல்லாம் எப்படி வைப்பான் என்று உங்களுக்கு தெரியாது. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரம் சக்கராத்தில் இருக்கிறார். அவருடைய மனைவி கையை பிடித்து சொல்றாங்க, அபூ தர்தா, நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி செய்து தருகிறேன், நான் உங்களுக்கு ஒரு வாதா தருகிறேன். என்ன வாதா தெரியுமா? என்ன வாக்குறுதி தெரியுமா? நீங்கள் மௌத்தாகின பின்னாடியும் என்னுடைய ஒரே பிரார்த்தனை எதுவாக இருக்கும் தெரியுமா? எதுவாக இருக்கும் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த அபூ தர்தாவுக்கு மனைவியாக சொர்க்கத்திலே அவருக்கு மனைவியாக என்னை ஆக்கிவிடு, சொர்க்கத்திலேயும் எனக்கு கணவனாக இந்த அபூ தர்தா வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கும் என்று அவருடைய கையை பிடித்து வாதா செய்து கொடுக்கிறார். ஒரு பெண் எவ்வளவு அந்த ஆண் நேசித்து
அவங்களோட கஷ்டத்துல எல்லாம் பங்கெடுத்து, அவ கோபமா இருக்கிற நேரத்தில் எல்லாம் பொறுமையாக இருந்து தன் மனைவியை சரியாக பாதுகாத்து பராமரித்து அன்பு செலுத்தினாரோ அந்த மனைவியால மட்டும்தான் மரண நேரத்திலையும் சொர்க்கத்திலையும் இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நான் மனைவியாக வர வேண்டும் என்று விரும்புவாங்க. வார்த்தையால மட்டுமில்லை சகோதரர்களே. அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிட்டார். அதுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பின்னாடி ஹலீஃபாவாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, 4 ஹலீஃபாக்கு பிறகு அதுக்கு அடுத்து வந்தவர் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அபூதர்தாவுடைய மனைவிய மணக்கிறதுக்கு, திருமணம் செய்யறதுக்கு கேட்டு பெண் கேட்கிறார். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னால உங்களை திருமணம் செய்வதை நினைத்து கூட பார்க்க முடியாது. என் கணவர் அபூதர்தாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், சொர்க்கத்திலும் அவர்தான் எனக்கு கணவனாக வர வேண்டும், அவருக்கு மனைவியாக நான் சொர்க்கத்திலே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அது மட்டும்தான் என்னுடைய சிந்தனை. வேறு ஒரு ஆணை என் வாழ்க்கையிலே நினைத்தும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு அன்பான புரிந்துணர்வுள்ள மனைவியை நேசிக்கக்கூடிய மனைவிமார்கள் நிறைய தப்புகள் செய்வார்கள் தான், நிறைய குறைகள் இருக்குது தான், நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான். எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு ஆண், இவ என் மனைவி மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு தாய். அந்த பிரசவ வலியை மட்டும் ஒரு ஆண் பக்கத்திலிருந்து பார்த்தால் மட்டும் பார்க்கத்தான் நம்மால முடியுமே தவிர ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது சகோதரர்களை. சக்கராத்தை விட மிக 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 வேதனைக்குரிய அந்த பிரசவம், அந்த வலியை தன்னுடைய கணவனுக்காகவும் அவள் பொறுத்து கொள்கிறாள். அப்படிப்பட்ட அந்த தாய், அந்த மனைவியை அவங்க தப்பு செய்யும் போது பொறுமையாக, உடனே கண்டிக்காமல், உடனே நம்முடைய ரியாக்ஷன், நம்முடைய கோபத்தை கொட்டாமல் பொறுமையாக இருந்து, பொறுமையாக கதைத்து அன்பை பொழிந்தோமா அவங்க 2 மடங்கு அன்பை தருவார்கள் சகோதரர்களே. இதுதான் பெண். அல்லாஹ் அப்படித்தான் பெண்களை படைத்திருக்கிற. அந்த அடிப்படையிலே சொன்ன இந்த விடயங்களை வாழ்க்கையிலே கேட்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவும், குறிப்பாக மனைவியுடைய அந்த தியாகங்களை புரிந்து, எங்கேயோ யாருக்கோ எப்படியோ வளர்ந்தவர், அந்த வாப்பாவிடத்திலே மகாராணியாக இளவரசியாக வாழ்ந்த அந்த பெண் எல்லாத்தையும் முட்டுட்டு உங்களோடு வந்து வாழுகிறாள் என்றார். பெண் பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு வாப்பாமாருக்கும் தெரியும், தன் புள்ள இன்னொரு இடத்துக்கு போனா மகாராணி மாதிரி வாழணும் என்று விரும்புகிற எத்தனையோ வாப்பாமார். அதே மாதிரி தானே தன் மனைவியின் வாப்பாவும் மகாராணியாக இளவரசியாக அவளை வளர்த்திருப்பார். அந்த பெண்ணையும், என்னை நம்பி வந்த, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என்னோடையே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய என் மனைவியை கடைசி வரைக்கும் அவ சந்தோஷமாக இருக்கணும், அவ கவலைப்படக்கூடாது, அவ அழுதால் சந்தோஷத்திலே தான் அவ அழணும், அப்படி என்று அவள் மீது அன்பை பொழியக்கூடிய நல்ல கணவன்களாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்து மனைவிமார்களோடு பக்குவமாகவும் அழகாகவும் கண்ணியமாகவும் நடக்கக்கூடிய, பொறுமையாக நடக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆண்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இன்ன ஹாதிஹி தத்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.